Hi all, welcome to the channel Tech Code Talk. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கவுண்டிங் சார்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நிறையா வீடியோஸ் வந்து சார்ட்டிங் டெக்னிக்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பேஸ்ட் அல்காரிதம்ஸ் கீழே வரும். ஏன் கம்பேரிசன் பேஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நம்ம சார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிவோட் எலிமெண்ட் கூடயோ இன்கேஸ் ஆஃப் குவிக் சார்ட்டில் வந்து நம்ம பிவோட் எலிமெண்ட் கூட கம்பேர் பண்ணியிருப்போம். ஸோ மர்ஜ் சார்ட்னாலும் கம்பேரிசன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பபிள் சார்ட் எல்லாமே வந்து ஒரு எலிமெண்ட்டு இன்னொரு எலிமெண்ட்டும் நம்ம கம்பேர் பண்ணி தான் வந்து அதுக்கப்புறம் நம்ம சார்ட் பண்ணுவோம். பட் ஆனால் கவுண்டிங் சார்ட்டுங்கிறது வந்து இந்த அல்காரிதம்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்டு இன்னொரு எலிமெண்ட்டும் கம்பேர் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம நேம், இந்த கவுண்டிங் சார்ட்டுங்கிற நேம்லேயே வந்து கவுண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ கொடுத்துருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து நம்ம இப்போது அரேஞ்ச் பண்ணணும் இல்லை சார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அந்த அரேயில் எத்தனை டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கவுண்ட்டை வச்சு நம்ம வந்து அதை வந்து சார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இதுக்கு கவுண்டிங் சார்ட்டுங்கிற நேம் வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்பிளேஸ் சார்ட்டிங் கிடையாது. ஸோ இன்பிளேஸ் சார்ட்டிங்னா என்னென்னா டெம்பரரி வேரியபிளோ இல்லை ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்து நம்ம வந்து சார்ட் பண்ணுவோம். இன் கேஸ் ஆஃப் பபிள் சார்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். சப்போஸ் எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்து ஒரு டெம்பரரி வேரியபிளில் வைப்போம். அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை கரெக்டான பொசிஷனுக்கு சார்ட் பண்ணுவோம், ஸ்வாப் பண்ணுவோம் கரெக்டாக. பட் ஆனால் இந்த கவுண்டிங் சார்ட்டில் அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து இது வந்து கவுண்ட் பேஸ் பண்ணி இருக்கிறனால இது இன்பிளேஸ் சார்ட்டிங் அல்காரிதம்ல வராது. ஏன்னா டெம்பரரி வேரியபிள் எது யூஸ் பண்ணாமல் நம்ம அடிஷ்னலாக அரேவே யூஸ் பண்ணுவோம். ஸோ அரே அந்த மாதிரி ஒரு லார்ஜர் ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கும் போது அது இன்பிளேஸ் சார்ட்டிங்னு சொல்ல மாட்டோம். ஸோ அதனால கவுண்டிங் சார்ட் வந்து இன்பிளேஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இதை வந்து லீனியர் சார்ட்டிங் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. லீனியர் சார்ட்டிங் அல்காரிதம் கம்பேரிசன் பேஸ்ட் அல்காரிதம் கிடையாது. ஏன்னா கொடுத்துருக்க அரேலையே வந்து நம்ம கவுண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சார்ட் பண்ணுவோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி, இது ரொம்ப ஈஸியான அல்காரிதம் தான். அதாவது கோட் லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லேயே நம்ம வந்து சார்ட் பண்ணிடலாம். ஸோ எப்படி பண்ணலாங்கிற ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து எனக்கு கொடுத்துருக்க அரே 342 431. ஸோ இது 342 431ங்கிற அரேவை வந்து நான் சார்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ 342 431 நான் அதே அரே ரெப்ரசன்டேஷனில் இண்டெக்ஸோடு எழுதியிருக்கேன். ஸோ என்னோட வேல்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 6, 0 1 2 3 4 5 அப்படிங்கிற இண்டெக்ஸ் வரைக்கும் அதனால் ரன் ஆகுது. ஓகே, அது வரைக்கும் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கவுண்டிங் சார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் எலிமெண்ட் எதுவோ அதை முதல்ல இதில் கண்டுபிடிப்போம். ஸோ இதில் மேக்ஸிமம் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 4 தானே. ஸோ அப்போ அதனால் 4 தான் மேக்ஸிமம் எலிமெண்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 0லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் இதுக்குள்ளே இருக்கும்னு தெரிஞ்சிடும். ஏன்னா மினிமம் வேல்யூ இருந்தால் 0. ஸோ இன்டிஜருக்கு வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து டெசிமல் வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி சார்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் தெரிஞ்சிருந்ததுனா மட்டும்தான் நம்ம கவுண்ட் சார்ட்க்கு போகணும். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் எலிமெண்ட் 4ன்னு தெரிஞ்சிருந்ததோ நான் வந்து 0லேருந்து 4 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் வந்து எத்தனை டைம் இருக்குது அப்படிங்கிறத நான் கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1 வந்து இதில் எத்தனை டைம் இருக்குது, 1 டைம் இருக்குது. 2 வந்து எத்தனை டைம் இருக்குது, 1 டைம் இருக்குது. 3 எத்தனை டைம் இருக்குது, 1 டைம் இருக்குது. 3 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. 4 எத்தனை டைம் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இந்த அதோட கவுண்டோட வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு அரேயில் வைக்கிறேன். அந்த அரேயோட இண்டெக்ஸ் வந்து எது அப்படின்னு பார்த்தா அதுதான் இந்த அரே கொடுத்துருக்க அரேயோட ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இப்போ இங்கே 3 இருக்குது அப்படின்னா அந்த கவுண்ட் அரேயோட 3ங்கிற இண்டெக்ஸில் அதோட கவுண்ட் இருக்கும். இப்போ 3யோட இண்டெக்ஸில் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. 3 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அப்போது 3ங்கிற இண்டெக்ஸில் எனக்கு 2ன்னு வேல்யூ ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் எலிமெண்ட் எதுன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கவுண்ட் அரேவை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு மேக்ஸ் ப்ளஸ் 1க்கு சைஸ் நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். ஏன்றது நான் சொல்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ் வரும்போது 1 by 1 கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் நான் ஓவர்வியூ ஆஃப் ஸ்டெப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ கவுண்ட் அரே இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணுவோம். அதான் தேர்ட் ஸ்டெப். கவுண்ட் எலிமெண்ட்ஸ் இன் அரே ஏ, அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணிட்டு நம்ம கவுண்ட் அரேயில் வச்சுருவோம். அதான் தேர்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் த கியூமுலேட்டிவ் சம். கியூமுலேட்டிவ் சம்னா என்னங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஸோ அது ஒரு ஸ்டெப் இருக்குது. கியூமுலேட்டிவ் சம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா எனக்கு இப்போ ஒரு அவுட்புட் அரே கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த அவுட்புட் அரே கிரியேட் பண்ணுறதுனால தான் இதெல்லாம் வந்து இந்த அவுட்புட் அரே, கவுண்ட் அரே, இந்த மாதிரி நிறைய அரேஸ் கிரியேட் பண்ணுறதுனால இது இன்பிளேஸ் சார்ட்டிங் அல்காரிதம்னு சொல்ல மாட்டோம். ஸோ இந்த அவுட்புட் அரே கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நம்ம கவுண்ட் அரேவையும் இன்புட் அரேவையும் பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நம்ம இந்த அவுட்புட் அரேயில் வைப்போம். ஸோ தட் அது வந்து கடைசியில் சார்ட்டடாக எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் அரேயில் வந்து எனக்கு சார்ட்டடாக கிடைச்சிருச்சு. நான் திரும்பவும் எனக்கு ஒரிஜினல் அரேயில் தான் எனக்கு சார்ட்டடாக கிடைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் அவுட்புட் அரேலேருந்து
ஒரிஜினல் அரேக்கு நான் திரும்பவும் வேல்யூஸை காப்பி பண்ணிடுவேன். ஸோ இதுதான் வந்து இதோட சிம்பிளான ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்னு பாருங்க, மேக்ஸ் எலிமெண்ட் இன் அரே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இதில் இருக்க மேக்ஸ் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ வந்து மேக்ஸ் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். இப்போ ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஸோ அரேயோட நேம் வந்து ஏங்கிறது தான் நான் அரேயோட நேம் எடுத்துக்கிறேன். ஏ தான் வந்து இன்புட் அரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸ் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஓகே, மேக்ஸ் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி லென்த், அரேயோட லென்த் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் இன்ட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட் n இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் லென்த். ஓகே, ஸோ அப்போ வந்து எனக்கு என்னோட ஆக்சுவல் லென்த் எவ்வளவோ அது வந்து எனக்கு n ஸ்டோர் ஆகிடும். கரெக்டாக இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 6 இருக்கும். ஸோ அதுதான் வந்து எனக்கு லென்த்து. ஸோ இப்போ எனக்கு லூப் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் ரன் ஆகும், 0லேருந்து 5 வரைக்கும் ரன் ஆகணும். கரெக்டாக மேக்ஸிமம் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ அதனால் ஃபஸ்ட்டு லூப் எடுத்துக்கிறோம். ஃபார் int I is equal to 0, I less than n, I plus plus. ஓகே, ஸோ கொடுத்துட்டா என்ன பண்ணிக்கலாம், எனக்கு வந்து லூப் வந்து 0லேருந்து எனக்கு 5 வரைக்கும் ரன் ஆகும். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், மேக்ஸ் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். மேக்ஸ் எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு 3 தான் நான் மேக்ஸ் எலிமெண்ட்டை நான் அசியூம் பண்ணிக்கிறேன். எனக்கு மித்த எலிமெண்ட்ஸ் எதுவும் தெரியாது. சப்போஸ் நான் 3 தான் வந்து மேக்ஸ் எலிமெண்ட் அசியூம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணும், 3 வந்து மிச்ச எலிமெண்ட்ஸ் கூட 1 by 1 கம்பேர் பண்ணிட்டு அது கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த மேக்ஸ் ஆல்ரெடி இருக்க மேக்ஸை ஓவர் ரைட் பண்ணிடணும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இஃப் என்னோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கான்னு முன்னாடியே கன்ஸ்ட்ரெயினில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கண்டிஷன் தேவையில்லை. இல்லைனா என்னோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா அட்லீஸ்ட் 1 நம்பராவது இருக்கும் இல்லையா அரேல. ஸோ அதனால் இன்ட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 0வை நான் வச்சிடுறேன் அரேல. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு 3 தான் நான் அசியூம் பண்ணிட்டேன். இந்த லூப்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா கண்டிஷன் செக் பண்ணுறேன். இஃப் இப்போ எனக்கு எதுலேருந்து எது வரைக்கும் லூப் ரன் அப் பண்ணால் போதும், 3 வந்து எனக்கு மேக்ஸில் இருக்குன்னு 3 வந்து மேக்ஸிமம்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் செக் பண்ணால் போதும் 1லேருந்து 5 வரைக்கும். ஸோ அதனால் ஐயோட வேல்யூ 1லேருந்து n வரைக்கும் ரன் பண்ணாலே போதும். இஃப் ஏ ஆஃப் 5, ஓகே, ஏ ஆஃப் 5னா என்ன, இப்போ ஏ ஆஃப் 1 வந்து கிரேட்டர் தேன் மேக்ஸாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இஃப் ஏ ஆஃப் 5 வந்து கிரேட்டர் தேன் மேக்ஸாக இருந்ததுன்னா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 5. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், லூப் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு போகும். ஃபஸ்ட்டு 3 தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 4 செக் ஆகும். இப்போ 4 வந்து கிரேட்டர் தேன் மேக்ஸாக இருக்கா. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால மேக்ஸில் வந்து எனக்கு என்ன ஆயிரும், 4 ஆயிரும். மிச்சது எல்லாமே ரன் பண்ணும்போது 2 வந்து லெஸ் தேனாக இருக்குது, உள்ளே போகாது. 4 வந்து ஈக்குவல் டு இருக்குது, அதனால உள்ளே போகாது. 3 வந்து ஈக்குவல் டு லெஸ் தேனாக இருக்குது, உள்ளே போகாது. ஸோ அதனால் எதுவுமே போகாது. லாஸ்ட்டாக ஃபைனலாக எனக்கு மேக்ஸில் என்ன இருக்குன்னா 4 தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. மேக்ஸ் எலிமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதுதான் 4ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன் நான், ஓகே, மேக்ஸ் எலிமெண்ட் வந்து எனக்கு 4ன்னு தெரிஞ்சிச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன, இனிஷியலைஸ் த கவுண்ட் அரே வித் சைஸ் மேக்ஸ் ப்ளஸ் 1. ஏன் வந்து எனக்கு மேக்ஸ் ப்ளஸ் 1 வரைக்கும் எனக்கு சைஸ் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இண்டெக்ஸ் ஒன்று தான் அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸு. ஸோ மேக்ஸிமம் எலிமெண்ட் எனக்கு 4ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ மினிமம் எலிமெண்ட் எனக்கு 0. ஸோ அதனால தான் நான் 0லேருந்து 4 வரைக்கும் ரேஞ்ச் எனக்கு ஒரு கவுண்ட் அரே சைஸ் வேணுங்கிறனால நான் 5ன்னு சொல்லிட்டு கவுண்ட் அரேயோட சைஸ் வச்சுக்கிறேன். ஸோ இதோட கோட் லாஜிக் எப்படி எழுதணும், கோட் லாஜிக் பார்த்தீங்கன்னா அரே இனிஷியலைஸ் பண்ணுறோம். இன்ட் கவுண்ட் அரே ஈக்குவல் டு, ஓகே, நியூ இன்ட் ஆஃப், இதோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸ் ப்ளஸ் 1. கரெக்டா, ஸோ மேக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ அவ்வளோதான். ஸோ இனிஷியலைஸ் பண்ணால் எனக்கு கவுண்ட் அரே லாஜிக் இனிஷியலைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணும், இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இனிஷியலைஸ் பண்ணோம்னாலே எனக்கு 0லேருந்து 4 இருக்கும். டிஃபால்ட்டாக எனக்கு இன்ட்டுங்கிறனால வேல்யூஸ் எல்லாமே 0ல் ஃபில் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணும், இன்புட் அரேலேருந்து நான் கவுண்ட் பண்ணி அதில் ப்ளேஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ கவுண்ட் த எலிமெண்ட்ஸ் இன் ஏ அரே அண்ட் பிளேஸ் இன் கவுண்ட் அரே, அதாவது தேர்ட் ஸ்டெப். ஸோ இப்போ வந்து இதுதான் என்னோட இன்புட் அரே, இது வந்து என்னோட கவுண்ட் அரே. கரெக்டாக, ஸோ அப்போ நான் இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம 3 பார்க்குறோம். ஸோ 3 வந்து எனக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு பாருங்கள். இங்கே 3 இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே 3 இருக்குது. ஸோ 2 இருக்குது. அப்போ கவுண்ட் அரேல 3ங்கிற இண்டெக்ஸில் நான் என்ன வைக்கணும்னா கவுண்ட் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 வைக்கணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன, 4 எங்கே இருக்குது, 4 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ 2 இருக்குது.
கவுண்ட் வந்து 2. அப்போ 4ங்கிற இண்டெக்ஸில் கவுண்ட் அரேல 4ங்கிற இண்டெக்ஸில் எனக்கு கவுண்ட் எவ்வளோ வைக்கணும்? 2 வைக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 2 இருக்கு. ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே இருக்கு? 2 வந்து எனக்கு இங்கே இருக்கு. 2ஓட கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. அப்போ 1 வைக்கணும். ஓகே, ஸோ 4 வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து இங்கே 4 ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். கவுண்ட் 2 இருக்குது, அது முடிஞ்சிருச்சு. 3 வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பண்ணிட்டோம். ஆல்ரெடி வேல்யூ இருக்குது, 2 இருக்குது. ஸோ இங்கே அடுத்து என்ன இருக்குது? 1 இருக்குது. 1 வந்து எனக்கு ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை இங்கே வைக்கிறோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இதோட கோட் லாஜிக்கில் எப்படி போடணும்? இதான் வந்து எனக்கு ஃபைனலாக கிடைக்கிற கவுண்ட் அரே. ஸோ கவுண்ட் அரேல பார்த்தீங்கன்னா என்ன இதுக்கு மீனிங்னா 0 வந்து 0 டைம்ஸ் இருக்குது, 1 வந்து 1 டைம்ஸ் இருக்குது, 2 வந்து 1 டைம் இருக்குது, 3 வந்து 2 டைம்ஸ் இருக்குது, 4 வந்து 2 டைம்ஸ் இருக்குங்கிறது தான் மீனிங். 4ங்கிறது அதாவது கவுண்ட் அரேல இருக்கிற இண்டெக்ஸ் எல்லாமே ஆக்சுவல் அரேயோட எலிமெண்ட்ஸ். ஸோ அப்படி தான் வந்து கவுண்ட் அரேவை மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இதோட ஒர்க்கிங் லாஜிக் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அரேவை 1 by 1 ஐட்ரேட் பண்ணணும். ஸோ கோட் லாஜிக் எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேங்க. ஸோ இப்போ நான் எந்த அரேவை நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன்? ஏன்னா எனக்கு ஒன்றுனா வந்து எதை ஐட்ரேட் பண்ணி எனக்கு கவுண்ட் தெரியும்? ஆக்சுவல் அரே தானே. ஸோ ஆக்சுவல் அரே ஏ. ஸோ நான் வந்து ஆக்சுவல் அரே ஏவை தான் ஐட்ரேட் பண்ணுவேன். ஸோ ஃபார் இன்ட் I is equal to 0, I less than n. என்னங்கிறது ஆக்சுவல் அரேயோட லென்த்தை I ++ பண்ண போகிறேன். கரெக்டா? ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த அரேவை கொஞ்ச நேரம் முன்னாடி கவுண்ட் அரேவை எப்படி ஃபில் பண்ணேன்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நான் எடுத்து போய் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அது கவுண்ட் கண்டுபிடிச்சி நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ இனிஷியலாக எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ 3 இங்கே இருக்குன்னா கவுண்ட் அரேல 3யோட இண்டெக்ஸில் என்ன வேல்யூ ஆல்ரெடி இருந்ததோ அது கூட +1 பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன இருக்குது? 3 வந்து 0 டைம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் ஃபஸ்ட்டு 3யை நான் ஐட்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா 1 டைம் வந்துருச்சு 3. அப்போது நான் இதை வந்து இன்க்ரிமெண்ட் பை 1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எனக்கு 4 இருக்குது. 4 வரும்போது என்ன ஆகும்? கவுண்ட் இண்டெக்ஸில் இன்க்ரிமெண்ட் பை 1. ஸோ அதனால் 1 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 2 இருக்குது. அப்போது இண்டெக்ஸில் போயிட்டு இன்க்ரிமெண்ட் பை 1. ஸோ 2 இங்கே 1 ஆயிடுச்சு. 4 இருக்குது. 4 இருக்கும்போது கவுண்ட் அரேவோட 4 இண்டெக்ஸில் போயிட்டு திரும்ப இன்க்ரிமெண்ட் பை 1. ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிரும்? 2 ஆயிருமா? அதுக்கப்புறம் 3 இங்கே இருக்குது. ஸோ 3 வந்து இங்கே போகும். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணும்போது இங்கேயும் வந்து 2 ஆகிடும். 5 இருக்குது. இங்கே வந்து 5 இல்லை, 5 இண்டெக்ஸில் 1 இருக்குது. ஸோ 1 கிட்ட போகும். இங்கே வந்து 0 இருக்குது, இன்க்ரிமெண்ட் பை 1. ஸோ அதாவது நம்ம இதில் ஃபார் லூப்பில் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து கவுண்ட் அரேயோட இண்டெக்ஸில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதாவது இப்போ நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ கவுண்ட் அரே அதோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா A of 5 இருக்கும். இப்போ இந்த இடத்துல A of iல என்ன வரும்? ஃபஸ்ட்டு A of iல என்ன இருக்கும்? 3 இருக்கும். அப்போ கவுண்ட் அரே ஆஃப் 3 கரெக்டாக? கவுண்ட் அரே ஆஃப் 3ங்கிறது என்னது? கவுண்ட் அரே ஆஃப் 3ல ஃபஸ்ட் இனிஷியலாக 0 இருந்துச்சு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம்? இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் ++ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி பண்ணிங்கனாலே எனக்கு எல்லா வேல்யூஸ்க்கும் வந்து எனக்கு கவுண்ட் அரேல ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிடும். 3 இருக்குது, 3 வரும். கவுண்ட் அரே ஆஃப் 3 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் 3 வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1 இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் எனக்கு 2ஆக மாறிடும். ஸோ இவ்வளோ தான் கோட் லாஜிக் கவுண்ட் பண்ணி நம்ம கவுண்ட் அரேல ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து cumulative sum கண்டுபிடிக்கணும் இல்லையா? perform cumulative sum in count array. cumulative sumனா என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இப்போ 0 இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு cumulative sumல வந்து 0னா முன்னாடி இருக்கிற வேல்யூவோட நம்ம ஆட் பண்ணி நம்மளுக்கு என்ன வருதோ அதே தான். இப்போ இந்த கேஸில் எனக்கு 0 தான் இருக்குது. 1ல் என்ன இருக்குது? முன்னாடி 0 தான் இருக்குது. அதனால 1 + 0 1 தான் வரும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? 1 இருக்குது. ஸோ 1 + 1 இங்கே 2 வரும். ஓகே, அந்த மாதிரி பண்ணிகிட்டே போகிறது தான் வந்து cumulative sum. ஓகே, ஸோ வந்து ஏன் cumulative sum பண்ணுறோம் அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதோட ரிசல்ட் எப்படி வரும்ன்றதை நான் ஃபஸ்ட்டு லாஜிக் அப்படிங்கிறது cumulative sum அப்படிங்கிறத நான் எழுதிடுறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 0, ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி எந்த எலிமெண்ட்டும் இல்லை, அதனால 0. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு எலிமெண்ட் இருக்குது. இந்த ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ 1ல் ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்குது? 1 இருக்குது. 1 + 0, ஸோ அதனால் 1. அப்போ இங்கே என்ன வரும்? 1 இருக்கா இங்கே? ஸோ இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? 1 இருக்குது. 1 + 1, ஸோ 2. இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 + 1 3. 3 + 1 4. ஸோ அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ வந்து இங்கே 1 டைம் இருக்குது, இங்கே 2 1 டைம் இருக்கா?
அப்போ அதுவே வந்து 2 எலிமெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்குது, இதுலேயும் ஒரு 2 இருக்குது. ஸோ அப்போ டோட்டலாக 3 இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக எனக்கு கவுண்ட் வந்து எனக்கு 4 இருக்குங்கிற அந்த சம், அதாவது டோட்டல் எலிமெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ இருக்குங்கிற கவுண்ட்டை தான் நான் இங்கே எழுதிட்டு இருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள் 4ல் வந்து 2 இருக்குது. ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது, 1 வந்து 1 டைம் இருக்குது, 2 வந்து 1 டைம் இருக்குது, 3 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 + 1 + 3 ஆயிடுச்சு. 3 + 1 4, இங்கே 4 + 2 6. ஸோ வந்து இங்கே என்ன இருக்கும், 6 இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் cumulative sum. ஏன் வந்து நம்ம cumulative sum பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதை நான் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது cumulative sum பண்ணாமல் நான் இந்த கவுண்ட் அரே வச்சுட்டு நான் எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் அரே கொண்டு வரணும். ஏன்னா இன்புட் அரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, 3 4 2 4 3 1 இருக்குது. ஸோ எனக்கு சார்ட் பண்ணி முடிச்ச பின்னாடி எனக்கு எந்த மாதிரி கிடைக்கணும்னா இந்த மாதிரி கிடைக்கணும். கரெக்டாக 1 2 3 3 4 4 இருக்குது. எனக்கு இந்த கவுண்ட் அரே வச்சுட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எத்தனை டைம் இருக்குங்கிற லாஜிக் மட்டும் தான் தெரியும். இப்போ 0 வந்து 0 டைம் இருக்குது, 1 வந்து 1 டைம் தான் இருக்குது, 2 வந்து 1 டைம் தான் இருக்குன்னு மட்டும்தான் தெரியுமே தவிர எனக்கு அவுட்புட் அரேல அந்த 1 வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்கணுங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அந்த இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் cumulative sum வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது இப்போ நான் வந்து இப்போ இங்கே cumulative sum பண்ணி முடிச்சதும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 4 4 இருக்கா, 4 4ல் 4ஓட இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ் என்ன, அதாவது 4 எந்த பொசிஷனில் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. ஸோ 4 வந்து எனக்கு 6th பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு cumulative sum பண்ணி முடித்தோன்னா எனக்கு 4ஓட இதில் வந்து 6ன்னு கிடச்சிரும். ஸோ நான் அதிலிருந்து பொசிஷன் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதிலேருந்து -1 பண்ணால் எனக்கு இண்டெக்ஸ் கிடச்சிருமா. ஸோ அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் cumulative sum. அப்போ இங்கே 4 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6ன்னு வரும் cumulative sum பண்ணும்போதும். இங்கே அடுத்து பாருங்கள் 3 பாருங்கள், 3 எனக்கு எந்த பொசிஷனில் இருக்குது, எந்த பொசிஷனோட கம்ப்ளீட் ஆகுது பாருங்கள். 1 2 3 4. அப்போ 3ஓட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகே, அதுக்கு அதே மாதிரி 2ஓட பொசிஷன் பாருங்கள் 2, ஏன்னா செகண்ட் பொசிஷனில் இருக்குது பொசிஷன். ஸோ அதுதான் நம்ம எழுதுகிறோம். 1ஓட பொசிஷன் என்ன, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது, அதனால் 1. ஸோ 0ஓட பொசிஷன்னா 0 இல்லவே இல்லை, ஸோ அதனால் 0. ஓகே, ஸோ 0 1 2 4 6. ஸோ இந்த 0 1 2 4 6 நம்ம cumulative sum பண்ணுறது மூலிமா எனக்கு கிடைச்சதா. ஸோ அதை வச்சு நம்ம இந்த இண்டெக்ஸை கண்டுபிடிக்கலாம். இப்போ எனக்கு இதில் இந்த cumulative sum கிடைச்சதுக்கப்புறம் அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ 4 அப்படிங்கிறது 6ன்னு இருக்கும்போது 4 வந்து எனக்கு எண்டிங் இண்டெக்ஸ் வந்து அவுட்புட் அரேல 5th இண்டெக்ஸில் முடியும் அப்படின்றது அர்த்தம். 4ஓட எண்டிங் இண்டெக்ஸ் வந்து 5 அப்படிங்கிறது அர்த்தம். இங்கே 3 இருக்கா, ஸோ 3ஓட எண்டிங் இண்டெக்ஸ் வந்து 3ன்னு அர்த்தம். 2 இருக்கா, 2ஓட எண்டிங் இண்டெக்ஸ் வந்து 1ன்னு அர்த்தம். ஸோ 1 இருக்கா, 1ஓட எண்டிங் இண்டெக்ஸ் வந்து 0ன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த cumulative sum ஹெல்ப் பண்ணுது. ஸோ cumulative sum இப்போ எப்படி கவுண்ட் அரேலேருந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான லாஜிக் நம்ம வந்து எழுதலாம் இப்போ. ஓகே, ஸோ நான் எப்படி வந்து cumulative sum பண்ணேன், எந்த அரேவை நான் ஐட்ரேட் பண்ணேன், கவுண்ட் அரேவை. ஸோ ஃபார் int I is equal to 0, I less than, நான் கவுண்ட் அரேவோட லென்த்தை வந்து கேங்கிற வேரியபிளில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ அதனால் int k is equal to count dot length. ஓகேவா, ஸோ in k is equal to எனக்கு count dot length. அப்போ I வந்து less than k வரைக்கும் பண்ணால் போதும், I ++. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓகே, இந்த புதுசாக நான் அதே கவுண்ட் அரேவே தான் அப்டேட் பண்ண போகிறேன். வித் என்ன வேல்யூவோட அப்டேட் பண்ண போகிறேன், cumulative sumோட அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் எனக்கு 0th எலிமெண்ட்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனால் அதை நான் அப்டேட் பண்ண வேண்டாம். ஸோ 1ல் இருந்து மட்டும்தான் எனக்கு அப்டேட் பண்ணும். ஸோ அதனால் 1க்கு வரும்போது என்ன பண்ணேன், அதுக்கு முன்னாடி எலிமெண்ட்டோட சம் பண்ணேன். கரெக்டாக, ஸோ நான் லூப் வந்து ரன் பண்ணுறது I = 1ல் இருந்து ரன் பண்ணாலே போதும். கரெக்டாக, ஸோ I = 1ல் இருந்து ரன் பண்ணாலே எனக்கு முன்னாடி இருக்க எலிமெண்ட்டோட நான் சம் பண்ணிடுவேன். ஸோ அப்போ இப்போ என்ன ஆகும், கவுண்ட் அரே 1ல் என்ன வைக்கணும், கவுண்ட் அரே ஆஃப் I, அதாவது கவுண்ட் அரே ஆஃப் 1ல் ஈக்குவல் டு கவுண்ட் அரே ஆஃப் I, அதுக்கப்புறம் ப்ளஸ் கவுண்ட் அரே ஆஃப் I - 1. கரெக்டாக, ஸோ அதை தான் வந்து சிம்பிளாக நம்ம எப்படி எழுதிடலாம், ப்ளஸ் ஈக்குவல் டு கவுண்ட் அரே ஆஃப் I - 1. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பாருங்களேன், இங்கே ஃபஸ்ட் இங்கே வந்து என்ன ஆகும், 0 1 ஆட் ஆயிரும், 1 ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்,
இங்கே ஆல்ரெடி 1 இருக்கு கரெக்டா. ஸோ 1 கூட முன்னாடி இருக்க எலிமெண்ட் ஆட் ஆகி 2 வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆல்ரெடி 2 இருக்கு. ஸோ 2 கூட முன்னாடி இருக்க எலிமெண்ட் ஆல்ரெடி 2 மாறிடுச்சு இல்லையா. அதாவது எனக்கு போன ஐட்ரேஷன்லேயே நான் 2 மாறிட்டேன். ஸோ 2 + 2 4. ஸோ அடுத்து 4 + 2 6. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஐட்ரேஷன் முடியும் போது எனக்கு ஐயோட வேல்யூ மாறுது. ஸோ அடுத்த ஐட்ரேஷன் என்ன வேல்யூ வருதோ அது கூட நான் சம் பண்ணேன்னா அதுதான் என்னோட குமுலேட்டிவ் சம். அதாவது ஒரு எலிமெண்ட் 4th இண்டெக்ஸில் எனக்கு என்ன குமுலேட்டிவ் சம்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வேல்யூஸையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த லாஜிக் தான் நம்ம வந்து இங்கே எழுதுகிறோம். இல்லை ஃபுல்லாக ஆட் பண்ணாலும் கிடைக்கும், இல்லாட்டினா நம்ம வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி குமுலேட்டிவ் சம் பண்ணி வச்சுருக்கோம், 4 எலிமெண்ட்ஸ்க்கு என்னன்றதுன்னு பண்ணி வச்சுருக்கோம், அது ப்ளஸ் கரண்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணாலும் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த லாஜிக் தான் நம்ம வந்து இங்கே பண்ணுறோம். அதுதான் இது. ஓகே, ஸோ இதான் குமுலேட்டிவ் சம் பண்ணுறதுக்கான லாஜிக். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், அவுட்புட் அரே க்ரியேட் பண்ணிட்டு நம்ம எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒவ்வொன்றா ப்ளேஸ் பண்ணணும் இதில். ஸோ எப்படி ப்ளேஸ் பண்ணுறோங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஓகே, இப்போ 3 4 2 4 3 1 இருக்குது. நம்மளுக்கு வந்து கவுண்ட் அரே வித் குமுலேட்டிவ் சம் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அரேல லாஸ்ட்ல இருந்து நம்ம போகிறோம். ஏன் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து போகிறோம் அப்படின்னா எனக்கு அப்போ தான் வந்து ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் ஆகும். ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் ஆகுறதுனா என்னென்னா இப்போ வந்து எனக்கு 2 3 இருக்குது, இதில் 3 3 இருக்குது. எனக்கு சார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த 3 தான் வந்து லெஸர் இண்டெக்ஸில் வரணும், இந்த 3 வந்து கிரேட்டர் இண்டெக்ஸில் வரணும். இந்த கேஸில் ரெண்டுமே 3 ஒரே வேல்யூ தான். பட் இருந்தாலும் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது எந்த ஆர்டரில் உள்ள வருது, 0 4 வருது அப்படின்னா இந்த 3க்கு தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு அதுதான் வரணும் சார்ட்டடாக இருக்கிற அரேலையோ. இந்த 3 வந்து அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வரணும். ஸோ அப்படி அந்த ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம அது ஸ்டேபிள்னு சொல்கிறோம். ஸோ அதை அந்த ஸ்டேபிள் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா லாஸ்ட்லேருந்து சார்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் வச்சிருக்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி கியூமுலேட்டிவ் சம்மில் மெயின்டைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எண்டிங் பொசிஷன்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். அதாவது இப்போ வந்து 3 இருக்குது அப்படின்னா 3 வந்து 4ல் எண்ட் ஆகுதுன்னு போட்டிருக்கேன்னா 4ஓட எண்டிங் இண்டெக்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். அதாவது பொசிஷன் 4 - 1 3, 3ங்கிறது 3ஓட எண்டிங் பொசிஷன். ஸோ அப்போ வந்து எனக்கு எல்லாமே எண்டிங் பொசிஷன் தான் தெரியும். அப்போ நம்ம 1 by 1 அரேல ப்ளேஸ் பண்ணும்போது நம்ம ரிவர்ஸில் இருந்து நம்ம ஐட்ரேட் பண்ணோம்னா தான் கரெக்டாக அந்த எண்டிங் பொசிஷனில் நம்ம கரெக்டாக வைக்கிறதுக்கும் இந்த ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ரிவர்ஸ் ஐட்ரேஷன் பண்ணுறோம். அதாவது 0லேருந்து 5 வரைக்கும் பண்ணாமல் 5லேருந்து 0 வரைக்கும் பண்ணுவோம். ஸோ அப்போ எனக்கு கண்டிஷன் ஃபார் லூப்பில் எப்படி எழுதணும் இந்த லாஜிக்கில், ஃபார் இன்ட் I is equal to 0, ஓகே, I less than n, என்னங்கிறது கவுண்ட் அரேயோட சைஸ் I ++, அப்படி எழுதாமல் சாரி ரிவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் ஃபார் இன்ட் I is equal to n - 1, ஏன்னா என்னங்கிறது எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ -1 பண்ணணும். அதுக்கப்புறம் I greater than 0, I மைனஸ் அப்போ தான் எனக்கு வந்து ரிவர்ஸ்லேருந்து சார்ட் ஆகும். கரெக்டாக, சாரி நாட் சார்ட்டிங், ஐட்ரேட் ஆகும், ரிவர்ஸ்லேருந்து ஐட்ரேட் ஆகும். ஸோ அப்போ வந்து எனக்கு ஃபார் லூப் நான் ரிவர்ஸில் எழுதிட்டேன், இப்போ எழுதியாச்சு. ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட் நான் எந்த எலிமெண்ட் எடுக்க போகிறேன்னு பாருங்கள், A of I. ஓகே, ஸோ A of Iல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கும், இப்போது A of Iல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவுட்புட் அரே க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதை மறந்துட்டேன். ஸோ அவுட்புட் அரே க்ரியேட் பண்ணிக்கோங்க. int OPARR is equal to new OPARR of n. ஏன்னா எனக்கு என்னோட சைஸ் தான் வந்து அவுட்புட் அரேவும் இருக்கும், இன்புட் அரேயோட சைஸ் தான் அவுட்புட் அரேயோட சைஸும். ஸோ அதனால் OP அரேயில் வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த அவுட்புட் அரேயில் தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அது தெரிஞ்சிருச்சு. ஓகே, அவுட்புட் அரேயில் எதை வைக்க போகிறோம், இந்த A of I. நான் ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நான் int val is equal to A of I. இப்போ எனக்கு இந்த இடத்துல வேலில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். கரெக்டாக 1 இருக்கா. ஸோ இந்த 1 கொண்டு வந்து நான் அவுட்புட் அரேயில் வைக்க போகிறேன்.
வைக்க போகிறதுக்கு முன்னாடி கவுண்ட் அரேல வந்து எனக்கு குமுலேட்டிவ் சம் இருக்கு இல்லையா, அதோட ஹெல்ப் வச்சு தான் வைக்க போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன செக் பண்ணணும், ஒன்னோட கவுண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ ஒன்னோட கவுண்ட் இருக்காது, ஆக்சுவலாக எண்டிங் இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த எண்டிங் இண்டெக்ஸ் ஒன்னில் போய் பார்த்தீங்கன்னா எண்டிங் இண்டெக்ஸ் வந்து 1 இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் அவுட்புட் அரேயோட எந்த இண்டெக்ஸில் நான் இதை வைக்கணும், இதில் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே பொசிஷன். ஸோ அதிலிருந்து எனக்கு 1 - 1 பண்ணாதான் எனக்கு வந்து அதோட இண்டெக்ஸ் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அப்போது முதல்ல நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த கிடைச்சிருக்க வேல்யூ 1 வச்சு நான் எதை ஆக்சஸ் பண்ணுறேன், கவுண்ட் அரேவை ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ கவுண்ட் அரே ஆஃப் இங்கே என்ன கிடைச்சது எனக்கு, வேல் a of I தானே, அதுதான் வேல்னு எழுதியிருக்கேன். ஸோ கவுண்ட் அரே ஆஃப் வேல் எனக்கு என்ன இருக்கும், இப்போது கவுண்ட் அரே ஆஃப் 1ன்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ கவுண்ட் அரே ஆஃப் 1ல் எனக்கு 1 இருக்குது. ஓகே, பட் ஆனால் அது வந்து பொசிஷன். ஸோ அப்போ வந்து அது என்னது, இன்ட் பொசிஷன். பட் ஆனால் எனக்கு இண்டெக்ஸ் கிடைக்கணும். கரெக்டாக? ஸோ -1 பண்ணனா எனக்கு வந்து இண்டெக்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ இண்டெக்ஸ் கிடைச்சிரும். ஸோ கவுண்ட் அரே ஆஃப் 1 -1. ஸோ கவுண்ட் அரே ஆஃப் 1ல் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. 1 - 1 என்ன, 0. அப்போ எனக்கு இண்டெக்ஸில் என்ன கிடைச்சிரும், இப்போ நெக்ஸ்ட்டு 0 கிடைச்சிரும். ஓகேவா? 0 கிடைச்சிருமா? ஸோ இப்போ இந்த 0 இண்டெக்ஸ் தான் ஆக்சுவலான இண்டெக்ஸ், நம்மளுக்கு அது 1 வைக்கிறதுல. கரெக்டாக? ஸோ அப்போ நான் அவுட்புட் அரேல ஓபி ஏஆர்ஆர் ஆஃப் எதை வைக்கணும், இண்டெக்ஸில் நம்ம என்ன வேல்யூ வைக்கணும், ஈக்குவல் டு அந்த வேல். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து இதோட இண்டெக்ஸில் வச்சது என்ன ஆயிரும், இந்த இடத்துல ஓபிஆர் ஆஃப் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, இப்போது 0 இருக்குது. 0ல் நம்ம என்ன வேல்யூ வைக்க போகிறோம், 1 வைக்க போகிறோம். ஸோ 1 வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த கவுண்ட் அரேல நான் இப்போ வந்து 1 ப்ளேஸ் பண்ணிட்டனால அந்த கவுண்ட் அரேயோட அந்த கரெக்டாக அந்த இது மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. ஏன்னா வந்து இப்போ எனக்கு 1 வந்து 1 டைம் தான் இருந்துச்சு, அது 1 இங்கே வச்சாச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணும், இந்த இண்டெக்ஸை வந்து -1 பண்ணுமா. ஸோ அதை வந்து 0 வைக்கணும். அந்த பொசிஷனை வந்து நான் வந்து -1 பண்ணணும். ஸோ அந்த லாஜிக் தான் நான் இங்கே பண்ணுறேன். என்ன ஆல்ரெடி இருந்ததோ அதை -1 பண்ணணும். அப்போ தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் எனக்கு வரும்போது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இன்கேஸ் அது மோர் தென் 1 இருந்துச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு 3க்கு சொல்லும்போது கிளியராக புரியும். ஏன்னா 3 வந்து 2 டைம்ஸ் இருக்குல்ல, அதனால. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அது -1 பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த கவுண்ட் அரேயோட சைஸை வந்து நம்ம -1 பண்ணுறோம். ஸோ கவுண்ட் அரே ஆஃப் வேல். கரெக்டாக? ஸோ இந்த கவுண்ட் அரே ஆஃப் வேலில் தான் எனக்கு என்ன இருந்தது, அந்த பொசிஷன் கிடச்சிது. ஸோ அதை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுதான் இந்த கோட் லாஜிக் எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபைடாக இப்போ இன்னொரு கேஸ்க்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து 1ஓடது வந்து ஃபுல்லாக முடிஞ்சு எனக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3 இருக்கா. ஸோ 3 வரும்போது என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ 3 வந்து எனக்கு உள்ளே வரும். இந்த இடத்துல இப்போ வந்து 3 இருக்குது. ஸோ இப்போ கவுண்ட் அரே ஆஃப் 3ல என்ன இருக்குது, 0 1 2 3ல் 4 இருக்குது. 4ங்கிறது எனக்கு பொசிஷன், பட் ஆனால் இண்டெக்ஸ் தெரியணும். அப்போ என்ன பண்ணணும், -1 பண்ணணும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும், 4 - 1 3 ஆகிடும். கரெக்டாக? இந்த இடத்துல என்ன ஆகும், 4 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு 3 ஆகிடும். கரெக்டாக? ஸோ அப்போ எனக்கு என்ன அர்த்தம், இண்டெக்ஸோட வேல்யூ என்ன, 3. ஸோ இந்த இண்டெக்ஸில் தேர்ட் இண்டெக்ஸில் தான் நான் என்ன வேல்யூ வைக்க போகிறேன், இப்போது 3 வைக்க போகிறேன்னு அர்த்தம். ஓகேவா? வச்சுட்டு நான் என்ன பண்ணோம், கவுண்ட் அரே ஆஃப் வேல், அதாவது கவுண்ட் அரே ஆஃப் வேல் என்ன இருக்குது, கவுண்ட் அரே ஆஃப் 3ல 4 இருந்துச்சு. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், -1 பண்ணணும். ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகும், எனக்கு இந்த இடத்துல 3ன்னு தான் இருக்கும், 4 இருக்காது. ஏன்னா இப்போ வந்து எனக்கு எண்டிங் இண்டெக்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து இப்போது 3யோட அது பொசிஷன் 3யோட அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ 0 அப்போ இங்கே 1 2 3, ஏன்னா நெக்ஸ்ட் எனக்கு இன்னொரு 3 வந்துச்சுன்னா 3ல தான் இங்கே தானே வைக்கணும். ஸோ அதனால இதை நம்ம அப்டேட் பண்ணுவோம், அதனால தான் இதை அப்டேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4 வரும்போது என்ன ஆகும், திரும்பவும் வந்து இங்கே 4 வரும். அப்போ இங்கே என்ன ஆகும், கவுண்ட் அரே ஆஃப் 4ல என்ன இருக்குது, 6 இருக்கா. ஸோ அப்போ 6 - 1 கவுண்ட் அரே ஆஃப் 4 வரும். இங்கே கவுண்ட் அரே ஆஃப் 4 - 1ங்கும் போது என்ன ஆகும், 6 - 1 ஆகும், which is 5. ஸோ 5. அப்போ எனக்கு இண்டெக்ஸ் வந்து 5. அப்போது இந்த இண்டெக்ஸில் 5ல் வந்து நான் எதை வைக்கிறேன், 4 வைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கவுண்டர் ஆஃப் வேல் மைனஸ் பண்ணுறோம். கவுண்டர் ஆஃப் வேல் என்ன, 4 இருந்துச்சு, கவுண்டர் ஆஃப் 4ல் வந்து 6 இருந்துச்சா. ஸோ அதை வந்து இந்த இடத்துல
5ன்னு மாற்றிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், 2 வரும் அதே மாதிரி. ஸோ 2 வரும்போது எனக்கு 1 3 4 பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 வருது. ஸோ 2 வரும்போது நான் இதில் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல கவுண்ட் அரேல அதோட பொசிஷன் கண்டுபிடிக்கிறேன். 2ஓட பொசிஷன் 2ன்னு இருக்கு. ஸோ 2 மைனஸ் 1 1. ஸோ அப்போ என்ன ஆகிடுங்க, 1ங்கிறது தான் இண்டெக்ஸ்ன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இதில் வந்துட்டு இங்கே வந்து பிளேஸ் ஆயிரும், 2 பிளேஸ் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வேல் வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ கவுண்ட் அரே ஆஃப் வேல் என்ன இருக்குது, 2 இருந்துச்சு. கவுண்ட் அரே ஆஃப் 2ல் வந்து 2 இருக்குது. அதை -1 பண்ணால் எனக்கு வந்து 1 ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 வருது திரும்ப. ஸோ 4ஓட 4 வந்து எனக்கு எலிமெண்ட் வரும். ஸோ இங்கே வந்து 4. ஸோ கவுண்ட் அரே ஆஃப் 4ல் என்ன இருக்குது, 5 இருக்குது. 4. அப்போ 5 - 1 என்ன ஆகிடும், 4. ஸோ 4 தான் எனக்கு 4ஓட இண்டெக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும். இங்கே வந்து என்ன ஆயிரும், இங்கே 4 பிளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகிடும், 4 வந்து அப்டேட் ஆகிடும், -1 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன வரும், 3 வரும். கரெக்டாக, ஏன்னா எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டோம், இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, 3. இப்போ 3 வரும்போது 3ஓட இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 3 இருக்குது. இந்த இடத்துல இப்போ 3 வரும். 3ஓட இண்டெக்ஸில் வந்து 3 இருக்குது. ஸோ கவுண்ட் அரே ஆஃப் 3 -1. கவுண்ட் அரே ஆஃப் 3ல என்ன இருக்குது, 3 இருக்குது. 3 - 1 which is 2. ஓகே, ஸோ 3 - 1 2ங்கும்போது என்ன ஆயிரும், 2ல் வந்து எனக்கு கரெக்டாக இந்த வேல்யூவை பிளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகிடும், 3 பிளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் 2. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எந்த எலிமெண்ட்ஸும் இல்லை. ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா >0 ஆகிடும். ஸோ எனக்கு வந்து லூப் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ இங்கே ஒன்றே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், >0னாலும் நான் வந்து லூப் ரன் பண்ணணும் இல்லையா. ஸோ அது எழுதணும். ஏன்னா எனக்கு >0 இருக்கிற வரைக்கும் எனக்கு லூப் ரன் ஆகணும். லெஸ்ஸாக இருக்கும் போது எனக்கு வந்து லூப் ஸ்டாப் ஆயிடணும். ஸோ அப்போ எனக்கு இங்கே எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, ஐயோட வேல்யூ <0 ஆகிடும். ஸோ அப்போ வந்து எனக்கு லூப் ஸ்டாப் ஆகி எனக்கு முடிஞ்சிடும். ஸோ இதே ப்ராசஸ் தான் நான் இங்கே எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம். இப்போ நான் எனக்கு 4 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதியிருக்கேன் இல்லையா, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக எழுதினேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஆப்டிமைஸ்டாகவும் எழுதலாம். ஸோ இதுதான் ஆக்சுவல் லாஜிக். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எழுதலாம்னா, இப்போ A தான் நான் வேலில் வைக்கிறேன். ஸோ அது தேவையில்லை, வேல்ங்கிற டெம்பரரி வேரியபிள் தேவையில்லை. டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த வேலுக்கு பதிலாக A வைக்கலாம். கரெக்டாக, ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பண்ணலாம். ஓகே, A5 -1 இப்படி பண்ணிட்டீங்கன்னா வேலுங்கிறது எனக்கு தேவையில்லை. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பாருங்க, இந்த இண்டெக்ஸில் வந்து இந்த டோட்டலாக இது இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே வைக்கலாமா, கவுண்ட் அரே ஆஃப் இது, ஸோ தட் இந்த ஸ்டெப்பும் எனக்கு ஸ்கிப் ஆகும், ஒரு லைன் ஆஃப் கோட். ஸோ இப்படி வச்சிட்டிங்கன்னா இங்கே என்ன வைக்கணும், வேலில் A5 வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோடை ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதே லாஜிக் தான், பட் ஆனால் நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நம்மளுக்கு வந்து நிறையா லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேண்டாம், நம்மளுக்கு சிம்பிளாக முடியும்னா இந்த மாதிரி. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த மாதிரி சொன்னேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இதோட கோட் லாஜிக். ஸோ லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து அந்த ஓபி அரேயில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆக்சுவல் அரேயில் காப்பி பண்ணுவோம். ஸோ அதுதான் லாஸ்ட்டு ஸ்டெப்பு, இதுதான் அந்த ஸ்டெப்பு. இது ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா. ஸோ என்ன பண்ணுவோன்னா, ஒவ்வொரு ஃபார் லூப் ரன் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நான் வந்து ஓவர்ரைட் பண்ணிடுவேன். ஸோ ஃபார் int I is equal to 0, I less than n, I plus plus. ஸோ எந்த அரேயில் நான் வைக்க போகிறேன், A5ல வைக்கணும். ஸோ A5 is equal to அதுக்கப்புறம் கவுண்ட் அரே ஆஃப் I. ஸோ அவ்வளோதான். ஃபார் int I is equal to I less than n, I plus plus, A5 is equal to count array of I. அவ்வளோதான். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து இதோட லாஜிக் அண்ட் எப்படி வந்து நம்ம சார்ட் பண்ணுறோங்கிறத ப்ராசஸ் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான். ஸோ இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதை வந்து லீனியர் சார்ட்டிங் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. அட்வான்டேஜ் வந்து இட் இஸ் ஃபாஸ்டர் தென் மர்ஜ் சார்ட் அண்ட் குவிக் சார்ட். ரேஞ்ச் வந்து ஸ்மாலாக இருந்ததுன்னா, அதாவது ரேஞ்சுங்கிறது வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேஞ்ச். இப்போ வந்து நம்ம நிறைய நம்பர்ஸ் இருந்ததுன்னா அந்த கேஸ்லலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப வந்து நம்மளுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஸோ இது வந்து ஸ்டேபிள் அல்காரிதம். அதுக்கப்புறம் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இட் இஸ் நாட் அன் இன் பிளேஸ்.
ஸோ வந்து நிறையா அரே ஸ்பேஸ் யூஸ் பண்ணோம். ஸோ டெசிமல்ஸ் எல்லாம் நம்ம சார்ட் பண்ண முடியாது. அப்புறம் inefficient ஃபார் லார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். ஸோ அதான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n + k. ஸோ என்னங்கிறது ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸு. k வந்துட்டு நம்மளுக்கு அந்த ரேஞ்ச், அதாவது நம்ம கவுண்டர் எல்லாம் டிக்ளேர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கேவோட சைஸ்க்கு கவுண்டரை டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா, அதையும் பேஸ் பண்ணி தான் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.